வணக்கம். ஒரு பழமையான அரண்மனை. மங்கலான வெளிச்சத்தில் ஒரு ஆசிரியர். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன. அவர் சொன்ன ஒரு வரி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. கெஞ்சாதே, மயக்க கற்றுக்கொள். அந்த ஆசிரியர் யார் தெரியுமா? அவர்தான் சாணக்கியர். ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தாள் மாலா. அவள் நல்ல மனசுக்காரி, அழகும் இருந்தது. ஆனா அவளுடைய ஒரு பெரிய பலவீனம், அவள் எப்போதும் கெஞ்சுவாள். அவள் விரும்பும் மனிதன் கவனிக்கவில்லை என்றால் அவள் கெஞ்சுவாள். அவள் மனசு உடைந்து போகும். அவள் மதிப்பு குறையும். ஒரு நாள் அவள் மனம் உடைந்து ஒரு ஆசானை சந்திக்கிறாள். அவர் சாணக்கியர். சாணக்கியர் சொன்ன முதல் உண்மை, மதிப்பு இல்லாத அன்பு தாழ்வுதான். மாலா அதிர்ச்சியாக பார்த்தாள். அப்போ நான் என்ன செய்யணும் என்று கேட்டாள். சாணக்கியர் சிரித்தார். நீ கெஞ்சிறது நிறுத்து, மனதை மயக்க கற்றுக்கொள். ரகசியம் 1. மாலா, நீ உன்னுடைய மதிப்பை நீயே குறைக்கிறாய். ஒரு பெண் தன்னையே மதிக்கவில்லை என்றால் யாரும் அவளை மதிக்க மாட்டார்கள். நீ முதலில் உன்னை மதிக்கணும். உன்னுடைய நேரம், உன்னுடைய உணர்ச்சி, இவை விலை மதிப்புள்ளவை. மாலா என்ன செய்தாள்? அவள் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பித்தாள். அவள் வளர்ச்சி, அவள் திறமைகள், இவைகளை மேம்படுத்தினாள். அவள் கெஞ்சும் பெண்ணிலிருந்து மதிப்புள்ள பெண்ணாக மாற ஆரம்பித்தாள். ரகசியம் 2. அதிகமாக பேசுறவங்க எளிதா புரியப்படுவாங்க. சில நேரம் பேசாமல் இருப்பது உன்னுடைய மதிப்பை அதிகரிக்கும். மாலா இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாள். அவள் முன்பு எப்போதும் மெசேஜ் அனுப்புவாள். இப்போது அவள் அமைதியாக இருந்தாள். அவள் இல்லாமலே அவளை தேட ஆரம்பித்தார்கள். ரகசியம் 3. எல்லாம் வெளிப்படையாக சொல்லாதே. மனித மனம் எதையும் முழுமையாக அறிய விரும்பும். நீ முழுவதையும் கொடுத்துவிட்டால் ஆர்வம் குறையும். மாலா முன்பு எல்லாம் சொல்லிவிடுவாள். இப்போது அவள் கொஞ்சம் ரகசியமாக இருந்தாள். அவள் ஒரு புதிர் மாதிரி ஆனாள். அவளை புரிந்து கொள்ள மக்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ரகசியம் 4. ஒருவருக்காக உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே. உன் கனவுகள், உன் இலக்குகள், இவையே உன் முதல் முன்னுரிமை. மாலா இதை புரிந்து கொண்டாள். அவள் இப்போது அவள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணினாள். அவள் பிஸியானாள். அவள் வளர்ச்சி அடைந்தாள். அவளை இக்னோர் பண்ணியவர்கள் இப்போது அவளை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ரகசியம் 5. எளிதில் கிடைக்கும் விஷயங்களுக்கு மதிப்பு குறைவு. எப்போதும் அவைலபிளாக இருக்காதே. உன்னுடைய நேரத்தை எல்லோருக்கும் கொடுக்காதே. மாலா முன்பு கால் வந்தவுடன் அட்டெண்ட் பண்ணுவாள். இப்போது அவள் செலக்டிவ் ஆனாள். அவள் ஒரு ரேர் வேல்யூ மாதிரி ஆனாள். ரகசியம் 6. சொல்லும் வார்த்தைதான் மனதை மயக்கும். நிதானமாக பேசு. நம்பிக்கையுடன் பேசு. அன்னெசரி எக்ஸ்பிளனேஷனை அவாய்ட் பண்ணு. மாலா இப்போது பேசும்போது அவள் வார்த்தைகள் ஸ்ட்ராங்காக இருந்தது. அவள் பேசும்போது மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். ரகசியம் 7. உணர்ச்சி கண்ட்ரோல் இல்லாதவன்தான். யாராவது இக்னோர் பண்ணினால் உடனே ரியாக்ட் ஆகாதே. காமாக இரு. மாலா இதை கற்றுக்கொண்டாள். முன்பு அவள் அழுவாள். இப்போது அவள் சிரித்தாள். அந்த சேஞ்ச் அவளை மிகவும் பவர்ஃபுல் ஆக்கியது. ரகசியம் 8. சாணக்கியர் இறுதியாக சொன்னார், நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தவுடன் உலகம் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும். மாலா மிரர் முன்னாடி நின்று பார்த்தாள். அவள் இப்போது ஒரு புதிய மனிதர். அவள் கான்ஃபிடென்ட். அவள் ஸ்ட்ராங். அவள் கெஞ்சும் பெண்ணில்லை. அவள் மனதை மயக்கும் பெண். ஒரு நாள் அவளை இக்னோர் பண்ணிய மனிதன் அவளிடம் வந்து பேசினான். ஆனா இந்த முறை மாலா கெஞ்சவில்லை. அவள் சிரித்தாள். அவள் கண்ட்ரோல்ல இருந்தாள். அவள் முடிவு அவளுடையது. பெண்ணே, கெஞ்சுவது அன்பில்லை. அது உன் மதிப்பை குறைக்கும். மயக்குவது மேனிபுலேஷன் இல்லை. அது உன் பர்சனாலிட்டி பவர். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ரூல்ஸ். நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் உன்னை கவனிக்காமல் இருக்க முடியாது. இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற இன்னும் பவர்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.